வணக்கம் ஸ்ரீ காலிம் சனம் ஸ்ரீ காலிம் நீங்க போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் நம்ம நீங்க பார்க்க போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்க. அதாவது விசுவாசுவ வருடம் பிறக்க போகுது. இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பண்ண கொடுக்க போது, என்ன மாதிரி கெடுப்பண்ண கொடுக்க போது, நம்ம என்ன பண்ணோம் பர்த் சார்ட் வடிவில பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க, முழுமையா பாருங்க. ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த பிரிடிக்ஷனுமே, ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்த் சார்ட் போட்டு இதுல 12 ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணுங்க. உங்க மேல கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல கூட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்ம நம்பர் இருக்கு, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலியமா ஜாதகம் பார்த்தா கால் பண்ணி போன் மூலியம் ஜாதகம் பார்த்தா உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க என் தந்தையின் மகளியை வணங்கி கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பார்ப்போங்க. விசுவாச வருடம் பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாச வருடம் துளாராசி. துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைகிறாருங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல மறைகிறார். 6ஆம் இடம் உபஜெயஸ்தானம், இங்க சனி அமர்றது நல்ல விஷயம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்த சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல போயிட்டு ருணரோக சத்ருங்கிற இடத்துல சனி அமர்றார். பாவிகள் 6ஆம் இடத்துல இருக்கலாம். 3, 6, 10, 11 பாவிகள் இருக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில் சனி பகவான் இங்க அமர்றது நல்ல விஷயங்க. சனி இங்க அமராரு சார், என்ன சார் நடக்க போகுதுன்னா ரோக சனியா அமராரு சார். அதாவது பாத்தீங்கன்னா 3, 6, 8 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான மறைவு ஸ்தானங்களா. சரி, அப்போ பாத்தீங்கன்னா இங்க சனி அமரா என்ன சார் பண்ண போறா, சனியோட கெடு பண்ணிக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தீராத நோயை அவர் தீர்க்க போறார். உடல்ல இருந்திருக்க தீராத ஒரு நோய், தீராத ஒரு பிணி உங்களை விட்டு விலக போகுது. கடன் அடைய போகுது. புரிதல், வம்பு வழக்குகள் தீரப்போகுது, கடன் அடைய போகுது. புரியுதா? சோ இது சனி கொடுக்கிறார். துலாத்தை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வைகள் உங்களுக்கு 3ஆம் இடத்துல விழுது, சனியோட பார்வை 8ஆம் இடத்துல விழுது, 12ஆம் இடத்துல சனியோட பார்வைகள் விழுது. பட் இருப்பினும் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போறார். உங்களுடைய ராசிக்கு அதியோகர், அதி நண்பர் சனி பகவான். இந்த சனி 6ல இவரோட பார்வை 3ஆம் இடத்துல வரும்போது சகோதர வகையிலாக இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க. சகோதர வகையில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. சகோதர வகையில ஆதாயம் வரப்போகுது. அதே மாதிரி மனதில் நீண்ட நாளா இருந்துட்டு இருந்த ஒரு கனவு நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கு, பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தபடியா 8ஆம் இடத்துல சனி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உழைக்காம வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா என்னைக்கோ ஒரு தடவை காசு கொடுத்துருப்பீங்க, அந்த காசு உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய காலமா இருக்கும். எப்போ கொடுத்துருப்பீங்க உடனே திருப்பி திருப்பி ரொம்ப நாள் கேட்டுட்டே இருப்போம், அவர் இந்த வத்தாரு அந்த அப்படி இழுத்துக்கிட்டே இருந்தது. உங்களுக்கு ரிட்டர்னாக இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பாக விசுவாச வரம் கொடுக்க போது. சனி பகவான் இந்த நிலையில இருக்கார். ஓகே, ராகு பகவான் எப்படி சார் இருக்காரு? இந்த ராகு பகவான் 5ல ராகு உட்காரும் போது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து எப்படி சார் உங்களுக்கு கிடைக்கும்னா, இது வரைக்கும் ஒரு சிக்கல்ல இருந்திருக்கலாம். புரிதல், அந்த பூர்வீக சொத்து ரொம்ப தூரத்துல இருந்திருக்கலாம். புரிதல், அந்த பூர்வீக சொத்துங்கிறது உங்களை தேடி இந்த பண்ணியே வச்சுக்கப்பான்னு சொல்லக்கூடிய அமைப்பு கூட இங்க 5ல அமரக்கூடிய ராகு கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு இடம் வாங்கணும், இடம் வாங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் வாங்குற அமைப்பு இப்ப இருக்குங்க. ஒரு இடம், ஒரு பிளாட், இதை வாங்கியே திரும்ப கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த கனவு இப்ப நனவாகுங்க இந்த விசுவாச வருடத்துல. புரியுதா? இந்த ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த கனவு அவரே இந்தாங்க நான் வெளியூரோ இல்ல வெளிநாடோ எங்கேயோ போறேங்க, இந்த இடத்த நீங்க வச்சுக்கோங்க, நீங்க கேட்ட விடைக்கான தரங்க சொல்லி உங்கள்கிட்ட அந்த இடத்த கொடுக்கறதுக்கும் இந்த ராகு பகவான் அனுகூலத்தை கொடுப்பார். அதே மாதிரி 5ல ராகு அமராரு இல்லைங்களா. சனி பகவான் 6ஆம் இடத்துல, சனி பார்வை 3ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, உங்களுக்கு 12ஆம் இடத்துல. என்ன பண்ணுங்க, குலதெய்வத்தை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. துளாராசிக்காரங்க உங்க குலதெய்வம் எங்க இருக்கோ அங்க போயிட்டு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே சரி, ஆண்டு தொடங்குன்ற அந்த முதல் நாள்லயே சரி, உங்க குலதெய்வத்தை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு என்ன உங்களுக்கு குலதெய்வத்துக்கு பண்ண விருப்பமா இருக்கும் அந்த விருப்பமான அந்த குலதெய்வத்துக்கு நீங்க செஞ்சுட்டு, புரிதல், நீங்க உங்களோட அந்த ஆண்டை தொடங்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக இருக்குங்க. சரி, அடுத்தபடியா குரு. இந்த குரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8ல இருந்து 9ஆம் இடத்துக்கு குரு வர்றாருங்க. குரு 9க்கு வர்றார். 9க்கு வந்த குருவோட பார்வை துலாத்து மேல விழுதுங்க. குரு பார்க்க கோடி பாவ விமோசனம் சொல்லக்கூடிய அந்த குருவோட பார்வை உங்க ராசி மேல இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர போகுதுங்க. தனக்காரகங்க குரு. சார் எனக்கு குரு பார்த்தா
எனக்கு வந்து துலாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3க்கும் 6க்கும் உடைய சாரிங்க கேட்டா ஒண்ணும் இல்லைங்க. அவரு எங்க வேணா இதை ஆதிபத்தியம் வாங்கிட்டு போட்டுங்க. அவரோட காரகத்துவம் என்னங்க, தனக்காரகன் குடும்பக்காரகன் இல்லைங்களா. இது வரைக்கும் திருமணமாக சொல்லிட்டு இருந்த துளாராசிக்காரங்க விசுவாச வருடத்துல உங்களுக்கு பார்த்தா திருமணம் கைகூட போகுதுங்க. புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு துளாராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போறாருங்க. 8ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தார், பணம் வரவில்லை சார், பணம் ரொம்ப டைட்டா இருக்கு சார் சொல்லிட்ட துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 8ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வருவாருங்க. மே மாதத்துக்கு பிறகு இவர் வந்து பேச்சுகள் இருக்கு. சோ இவர் வந்து 9ஆம் இடத்துக்கு வருவாருங்க. ஓடுனவனுக்கு 9ல குருங்கிற மாதிரி பார்த்தா ஒரு இடப்பெயர்ச்சிகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. பட் இருப்பினும் பணமழை உங்களுக்கு உண்டுங்க. செல்வமலையை இவர் பொழிய வைப்பாருங்க. ஏன்னா உச்ச வீட்டுக்கிட்ட போறாருங்க. புரியுதா? என்ன பண்ணுங்க, இந்த காலகட்டத்துல குருவை போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துருங்க. ஆலங்குடி போயிட்டு குருவை வழிபாடு பண்ணிட்டு, புரியுதா இல்லையா, குரு தட்சிணாமூர்த்திக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. ஆலங்குடி குரு, அதுக்கு பிறகு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கிட்டே நீங்க வாங்க. உங்களுக்கு பணமழை நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்க ராசியை அவர் பார்க்கிறாருங்க. குரு ராசியை பார்க்கும்போது இங்க சந்திரன் பிளஸ் இங்க குரு, குரு சந்திர யோகம் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த துலாத்துல இந்த குரு பார்க்க சார், குரு எனக்கு பகையா சார்னா, குரு பகையாக இருந்தாலும் குரு பார்க்கும் போது அந்த பார்வைக்கு பகைகள் எதுவும் கிடையாது. அப்போ உங்களுக்கு உங்கள் மேல் இருந்த கரைகள் நீங்க போகுதுங்க. இது வரைக்கும் ஏதோ சிறு சிறு அசிங்கங்கள் அவமானங்கள் இருந்தாலும் இந்த குரு பேச்சுக்கு பிறகு இந்த விசுவாச வருடத்துல அந்த அசிங்கங்கள் அவமானங்கள் நீங்கி, புரியுதா, ஒரு நல்ல நிலையை இந்த துலா ராசிக்காரங்க அடைய போறீங்க. புரியுதா சார்? கேது 11ஆம் இடத்துல அமரக்கூடிய கேதுவால எந்த கெடுப்பலும் இல்லைங்க. 11ஆம் இடத்துல அமரக்கூடிய எந்த கிரகமும் நம்மளை கெடுக்க முடியாது. பட் இருப்பினும் 11ங்கிறது மூத்த சகோதரம், பெரியவர்களை குறிக்கக்கூடியது. அப்போ பெரியோர் மூலியமாகவும் மூத்த சகோதரர் மூலியமாகவும் ஒரு சிறு இடையூறுகள் தடை தடங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. இதற்கும் பரிகாரம் உண்டு. விநாயக பகவான் வழிபாடு பண்ணிக்குவாங்க, நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த துலா ராசியில பிறந்த நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த ரங்கநாத கடவுள ஒரு வழிபாடு பண்ணிட்டு, ஸ்ரீரங்கநாதர ஒரு வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க. பொதுவா சுக்கரன்கிறது நமக்கு வந்து மகாலட்சுமியோட மறு உருவம் நம்ம சொல்லுவோம். சோ அப்படி இருக்கும்போது ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கநாதரை போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த புத்தாண்டுகள் மிக மிக அருமையா இருக்க போகுது. குருவோட பார்வை பாத்தீங்கன்னா லக்னம் அல்லது ராசியை பார்க்கிறாரு, அடுத்தபடியா 3ஆம் இடத்தை பாரு, உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குலதெய்வத்தை போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப 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 அனுகூலமாக இருக்குங்க. ஓவராலா இந்த துலா ராசியை எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்குன்னா, தமிழ் புத்தாண்டை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கெடுக்கக்கூடிய அந்த கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புல தாங்க இருக்கு. புரியுதா? அதே மாதிரி குருவோட பார்வை மன்னவன் பொன்னவன்கிற மாதிரி இந்த பொன்னவனுடைய பார்வை நல்லவனோட பார்வை உங்க ராசி மேல விழப்போதுங்கும் போது உங்களுக்கு இருந்த கரைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்க போகுதுங்க. வாழ்க்கையில உச்சத்துக்கு போறீங்க. ஒரு லீடர்ஷிப் ஆக போறீங்க. படிக்கின்ற மாணவர்கள் படிப்புகள் நன்றாக இருக்கும். குடும்ப தலைவிக்கு குடும்பத்தின் பொறுப்புகள் நன்றாக இருக்கும். அந்த குடும்ப பொறுப்புகள் செம்மையா செய்யும் போது குடும்ப பாராட்டுகள் நன்றாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குற வாய்ப்புகள் வரும், பணங்கள் சேரும், கடன்கள் அடையும். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நீண்ட நாளா வர வேண்டிய பணமும் நீண்ட நாளா தடைபெற்று இருந்த காரியம் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கருமாரியம் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு பாலிசன் பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த பெருமாளை ஒரு வாட்டி சேவிச்சுட்டு வந்துருங்க. உங்களுக்கு இந்த விசுவாச வருடம் மிக முன்னேற்றமான காலமா இருக்கு. இந்த காலத்தை தவற விடாம பயன்படுத்திக்குவோங்க. எதையும் ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு நம்ம செய்வோம்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதே மாதிரி திட்டமிட்டு கரெக்டா நீங்க வந்து நடக்கும்போது இந்த விசுவாச வருடம் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த செல்வத்தை கொடுக்க போது. கடன் தொல்லையிலிருந்து நீங்க வெளில வர போறீங்க. வாழ்த்துக்கள். நம்ம இதை பார்த்து வந்து ஒரு பொதுவான ஆண்டு பலன், புத்தாண்டோட பொதுவான பலன்கள் பார்த்திருக்கோம் 12 ராசிக்காரங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது, அந்த தசாநாதன் நிலை என்ன, அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன, ராசிநாதன் நிலை என்ன, இவர்கள் வாங்கிய சாரம் என்ன, இதுகளை பொறுத்து மாறுபடும். தசாநாதன் நிலையை பொறுத்து மாறுபடும். தசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிட்டு அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன, அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள், இதையெல்லாம் பொறுத்து இந்த
பலன்கள் முன்ன பின்ன வேறுபடுங்க. நீ இந்த பலன்களை உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. உங்களோட மேல கத்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சுன்னு பிரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் பாருங்க ஸ்கிரீன்ல இருக்கு. எப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாருங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? நான் உங்களை வேற காலையில் சந்தி. நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரேகாம். நன்றி, வணக்கம்.